ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் டாக்டர் நாஸ்ரின். இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் ரிலீஃப் செய்யும் போது வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை தான் டயபெட்டிஸ் இருக்கின்றாக்களே வரக்கூடிய செல்லுலைட்டிஸ். சப்போஸ் நீங்கள் டயபெட்டிஸாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், இல்லாட்டி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லைன்னு சொன்னால், உங்களுடைய பேரண்ட்ஸ் யாராவது டயபெட்டிஸாக இருக்கிறாங்க, அவங்கள காலில் ஒரு புண் இருக்குது அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக அவர்களை நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டும். என்னன்னு சொன்ன நண்பர்களே, அந்த புண்ணுக்கு உள்ளால பாக்டீரியாஸ் போய் அந்த புண்ணில் என்ன நடக்கும்னு சொன்னால் செல்லுலைட்டிஸ் எனப்படுகின்ற ஒரு கண்டிஷன் உருவாகும். இந்த செல்லுலைட்டிஸ் கண்டிஷன் உருவாகிற நேரத்தில் அந்த புண்ணை சுற்றி இருக்கின்ற ஏரியாஸ் என்ன நடக்குதுன்னு சொன்னால் சிவப்பு கலராக மாறும். அதே நேரத்தில் ஹெவி பெயின் ஒன்று வருகிறது. அதே டைமில் அந்த இடம் ரொம்பவே சூடாக மாறும். சிலருக்கு காய்ச்சல் ஏற்படலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் வேறு சிம்டம்ஸ் வரலாம். அதே டைமில் இன்னும் நிறைய ஸ்கின் டிசீசஸ் பரவுவதற்கான ஏராளமான வாய்ப்புகள் இருக்கின்றது. சில ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் ரிங் மூவ்மெண்ட் சில ஃபங்கல் ரேஷஸ் கூட பரவுவதற்கான சான்சஸ் இருக்கின்றது. அதே நேரத்தில் நிறைய பேருக்கு இந்த வெள்ள நீர்ட அந்த இருக்கின்ற அழுக்குகள் காரணமாக சிறிய சிறிய பெப்யூல்ஸ், சிறிய சிறிய கெடி எனப்படுகின்ற சின்ன சின்ன புண் மாதிரியான விடயங்கள் வருவதற்கான சான்சஸ் காணப்படுகின்றது. அதே டைமில் ஸ்கேபிஸ் எனப்படுகின்ற ஒரு நோய் இருக்கின்றது. அந்த நோயும் பரவுவதற்கான சான்சஸ் காணப்படுகின்றது. நீங்கள் வெள்ளத்தில் நீங்கள் மனிதர்களுக்கு உதவுறீங்க, வீடுகளுக்கு கழுகி குடிக்கிறீங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த வெள்ளை ஏரியாவுக்கு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஸ்கின் டிசீஸ், ஸ்கின்ல ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் உடனடியாக நீங்கள் டாக்டர்கிட்ட காட்டுங்க. பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கு முதல்ல நீங்கள் காட்டி அதுக்கான க்ரீம்ஸ் இருக்கின்றது. ஸோ நீங்கள் அதை டாக்டர்கிட்ட காட்டினீங்க அப்படின்னு சொன்னால் டாக்டர் உங்களுக்கு கரெக்டான பர்டிகுலர் க்ரீம்ஸை தருவாங்க. அப்போ நீங்கள் சேஃபாக இருக்கலாம். முக்கியமாக நீங்கள் க்ளவ் போட்டுட்டு தான் எல்லா பொருட்களையும் டச் பண்ண வேண்டும். அதே நேரத்தில் நீங்கள் உங்களோட ஹைஜீனை மெயின்டைன் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி லெப்டோஸ்பைரோசிஸ் பற்றி சொல்லியிருக்கின்றேன். அதே நேரம் டெட்டனஸ் பற்றி சொல்லியிருக்கிறேன். அவற்றையும் நீங்கள் கடைபிடிக்கிறதோட பொதுவாக இந்த வெள்ள அனர்த்தத்துக்கு பின்னால் பரவக்கூடிய மிக முக்கியமான நோய்கள் ஒன்று தான் இந்த தோல் நோய்கள். இந்த தோல் நோய்களிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளணும். அந்த அடிப்படையில் பாக்டீரியாவால் வரக்கூடிய தோல் நோய்கள் இருக்கின்றது. அதுக்கு ஆன்டிபயோட்டிக் க்ரீம்ஸ் இருக்கின்றது. அந்த க்ரீம்ஸை நாங்கள் யூஸ் பண்ண வேண்டி வரும். அதற்கு ஃபங்கஸால் வரக்கூடிய தோல் நோய் இருக்கின்றது. அந்த தோல் நோய்களுக்கு ஆன்டி ஃபங்கல் க்ரீம்ஸ் இருக்கின்றது. அவற்றை நாங்கள் யூஸ் பண்ண வேண்டி வரும். சில அலர்ஜி கிரியேஷன் காரணமாக அந்த வெள்ள தண்ணிக்கு, அந்த நீருக்கு அந்த ரியாக்ஷன் பண்ணுகின்றதன் காரணமாக சில நோய்கள் வரதுக்கான சான்சஸ் இருக்கின்றது. அதற்கு தேவையான அந்த இம்யூனோ சப்ரஷன் க்ரீம்ஸ் இருக்கின்றது. அவற்றையும் நாங்கள் யூஸ் பண்ண வேண்டி வரும். அந்த டைமில் சில நேரம் 2 நோய்கள் ஒன்றுக்கு சேர்ந்து வர சான்சஸும் இருக்கின்றது. அந்த டைமில் நாங்கள் 2 க்ரீம் மிக்ஸ் பண்ணி பூச வேண்டி வரும். இதன் காரணமாக நண்பர்களே, நீங்கள் கட்டாயமாக உங்களோட ஹெல்த் இஸ் வெல்த், உங்களோட ஆரோக்கியத்தை நீங்கள் பாதுகாத்துக்கோங்க. நீங்கள் செய்கின்ற இந்த மகத்தான வேலை, இந்த நாட்டுக்காக செய்கின்ற மிகப்பெரிய வேலையில் நீங்களும் பங்காளிகளாக ஆகின்ற அதே நேரம் உங்களையும் நீங்கள் கட்டாயமாக பாதுகாத்துக் கொள்வீங்கன்னு நம்புகிறேன். நன்றி.